தமிழ் தாய் வாழ்த்துல என்ன திராவிடம் வருது? திராவிட நாடு எங்க இருக்குது? தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பிரச்சினை தொடர்பாக நான் மன்னிப்பு கேட்க முடியாது என செய்தியாளர்கள் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொந்தளித்துள்ளார். உங்க வசதிக்கு நீங்க திராவிடம்னு சொல்லி வந்தவொடனே அது தமிழ்தாய் வாழ்த்தா ஆக்கிட்டீங்க. என் வசதிக்கு இப்ப நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா நான் எங்க தாத்தா புரட்சி பாவலன் எழுதின பாட்டு இருக்குது, அதை தூக்கி தமிழ்தாய் வாழ்த்தா போடுவேன், அவ்வளவுதானே. இப்ப அந்த பாட்டை இப்ப போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அரசு விழாவில் நீங்க போடாம இருங்க. இது பொது நிகழ்வு. இந்த புத்தக வெளியீட்டாளர்கள் அல்லது பதிப்பாளர்களுடைய அமைப்பு அரசு காசுல இயங்குது, அரசு கொடுக்குது அப்படின்னா அரசுக்கு காசு எது? என்னை கண்டிக்கிறீங்கல்ல, என் காசு அதுல இருக்கா இல்லையா? அந்த முன்னாடி இருந்து நான் பேசும்போது கைதட்டினவன் காசுல அதுல இருக்கா இல்லையா? தமிழன் காசு தானே இருக்கு. அப்ப நான் என்ன இந்தி தாய் வாழ்த்து போட்டேனா இல்ல இங்கிலீஷ் தாய் வாழ்த்து போட்டேனா? தமிழ் தாய் வாழ்த்து தானே போட்டேன். அதுக்கு தூய தமிழ்ல எங்க தாத்தா புரட்சி பாவலன் பாடிய பாடலை போட்டேன். வேற யார்ட்டும் இல்லை. இல்லை ரவீந்திரநாத் தாகூர் பாட்டு எதையும் போட்டேன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன உனக்கு பிரச்சனை? அந்த பாட்டை போட்டதுனால கொட்டையே பத்தி எரிஞ்சிருச்சு, பல பேர் இறந்து போயிட்டான், அப்படிதான் இருக்கா? பிரச்சனை இருக்கா? சொல்லு. ஒன்றும் இல்லை. இல்லை அப்புறம் மற்றொரு குற்றச்சாட்டம் அவங்க வைக்கிறாங்க. புத்தக வெளியீட்டை பத்தி ஒரு 40% இருந்தாலும் அரசியல தான் அதிகமாக பேசியிருக்காரு. நான் இருங்க தம்பி, நான் இறங்கிட்டு வந்த பிறகு கலைஞர் கின்னஸ்ன்னு ஒரு நூல் வெளியிட்டு இல்லை. அது யார் வெளியிட்டு பேசுனது? மதிப்பிற்குரிய எங்கள் ஐயா துரைமுருகன், அன்பிற்கினி எங்கள் அண்ணன் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், எல்லாரும் சேர்ந்து வெளியிட்டீங்க. அதில் பெரிய பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கட்சிக்காரங்களாம் பேசுனீங்க. நானாவது கொஞ்சம் இலக்கியம் பேசினேன். அதில் நீங்கள் முழுக்க அரசியல் தான் பேசுனீங்க. அது என்னது? அது என்னன்னு சொல்லுங்க. ஏங்க நீங்க பேசுனா அது உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆயிருது. அது நான் பேசுனது தவறு என்றால் நீங்க பேசுனது எப்படி சரி? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.